அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் குறளும் பொருளும் அதிகாரம் 25 அருளுடைமை சீவகாருண்யம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருள்: உடைமைகளிலெல்லாம் சிறந்த உடைமை அருளுடைமை. வெறும் பண உடைமை தீயவர்களிடத்திலும் உண்டு. மிகவும் அருமையான குறள். உடைமைகளிலெல்லாம் சிறந்த உடைமை அருளுடைமை. அருள் பெற வேண்டுமென்றால் நாம் தினமும் அறநெறி தவறாது நடந்தோமேயானால் அருளுடைமை நமக்கு நிறைந்து இருக்கும். வெறும் பண உடைமை அனைவரிடத்திலும் இருக்கும். நல்லோரிடம் தீயோரிடம் அனைவரிடத்திலும் இருக்கும். தீயவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும். நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. எல்லா மார்க்கங்களும் ஜீவகாருண்யத்தை தான் போதிக்கின்றன. ஆகையால் நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து கருணை வாழ்வை கடைபிடிக்க வேண்டும். பல மார்க்கங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் அந்த கருணை வாழ்க்கை தான் துணையாக கூடியது என்பது தெரிய வரும். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நெறியை மேற்கொண்டவர்கள் உலகத்திலுள்ள மருள் நெறிகளோடு சேரமாட்டார்கள். ஜீவகாருண்யம் நிறைந்த மனமுடையவர்கள் அறியாமை நிறைந்த உலக விவகார துன்பங்களில் ஈடுபட மாட்டார்கள். மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன்னுயிர் அஞ்சும் வினை. ஜீவகாருண்யம் உள்ளவன் தன் உயிரை பற்றி பயப்பட மாட்டான். உலகத்தில் உள்ள மற்ற உயிர்களை எல்லாம் தன்னுயிர் போல பாதுகாக்கும் கருணை புரிகிறவனுக்கு தன்னுயிரை பற்றி பயப்பட வேண்டிய வேலையே இருக்காது. அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லமா ஞாலம் கரி. அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. அதற்கு இந்த உலகத்தின் சரித்திரமே சாட்சி. சீவகாருண்யத்தை மேற்கொண்டு நடப்பவர்களுக்கு தம்முயிரை பற்றிய கவலையே இல்லை என்பதற்கு இந்த உலகத்தில் சீவகாருண்ய ஒழுக்கத்தில் வாழ்ந்தவர்களுடைய சரித்திரங்களே சாட்சி. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். சீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்கிறவர்கள் கையில் இருந்த பண முடிப்பை வைத்த இடம் மறந்து போய் திண்டாடுகிறவர்களுக்கு ஒப்பாவார்கள். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் முக்கியம், துறவரத்துக்கு அருள் முக்கியம். இல்லறத்துக்கு பொருள் முக்கியம், துறவரத்துக்கு அருள் முக்கியம். செல்வம் இல்லாதவன் இந்த உலகில் வாழ்க்கை நடத்த முடியாது. அதுபோல் சீவகாருண்யம் இல்லாதவன் மோட்ச உலகில் வாழ்வு பெற முடியாது. பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் செல்வத்தை இழந்து விட்டவர்களுக்கு அது மீண்டும் எங்கிருந்தாவது வந்து அவர்கள் செழிப்படைய முடியும். ஆனால் அருட்செல்வத்தை மனத்தில் இருந்து இழந்துவிட்டால் மீண்டும் அது தானாக வந்து சேர முடியாது. பொருள் செல்வத்தை இழந்து விட்டவர்களுக்கு அது மீண்டும் எங்கிருந்தாவது வந்து அவர்கள் செழிப்படைய முடியும். ஆனால் அருட்செல்வத்தை மனத்தில் இருந்து இழந்துவிட்டால் அது தானாக வந்து சேர முடியாது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருளை இழந்துவிட்ட பின் அவன் நடத்தும் துறவரம் தடுமாற்றம்தான். அருள் இல்லாதவன் நடத்துகின்ற துறவரம் புத்தி தெளிவில்லாத பைத்தியக்காரன் மெய்ஞானத்தை விளக்கி சொல்வதற்கு ஒப்பாகும். புத்தி தெளிவில்லாத பைத்தியக்காரன் மெய்ஞானத்தை விளக்கி சொல்வதற்கு ஒப்பாகும். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. துறவியானாலும் மற்றவரானாலும் பிற உயிரிடம் இரக்கம் கொள்ள வேண்டுமென்ற அருளுடைமையை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் தன்னை விட வலிமை குறைந்த ஒருவனை தான் வதைக்கப் போகும்போது தன்னை விட வலிமை மிகுந்த ஒருவன் தன்னை வதைக்க வந்தால் தனக்கு எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையால் நம்மிடம் உள்ள செருக்கை விடுத்து இருமாப்பை விடுத்து தன்னடக்கத்தோடு
அறநெறி தவறாது ஜீவகாருண்யத்தில் நாம் வாழ்க்கையை நடத்துவோமேயானால் அருளுடைமை என்றும் நிறைவு பெற்று பேரின்பத்தை அடைய முடியும் என்பதை அருளுடைமை என்ற இந்த பகுதியில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அருமையாக விளக்கம் கூறி குறளில் விளக்கம் சொல்கிறார். அனைத்து குழந்தைகளும் இந்த குறளும் பொருளும் என்ற பகுதியில் கவனம் செலுத்தி இதன் முறைப்படி வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வாழ்ந்தோமேயானால் அருளும் பொருளும் இரண்டும் சமநிலை இருந்து பேரின்ப பெருவாழ்வு பெற முடியும் என்பதை திருக்குறள் தெய்வ புலவர் எழுதிய திருக்குறள் உதாரணமாக இருக்கிறது. இதை உதாரணமாக கொண்டு வாழ்வில் முன்னேற அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் சிறந்த முறையில் பயிற்சி அளித்துக் கொண்டு வருகின்றோம். குழந்தை முதல் பெரியோர் வரை அனைவரும் சேர்ந்து பயிற்சி பெறலாம். ஆர்வமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு விவரம் பெற்று பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்பு எண் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும். எங்கள் சேனல் பிடித்திருந்தால் ஷேர் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.